குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம ஒரு ஜாவா ப்ரோக்ராம் பார்க்க போறோம். இந்த ஜாவா ப்ரோக்ராம ரன் பண்ணா, நம்மளுக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னா, இந்த ப்ரோகிராம் வந்து ஒரு ஃபைல வந்து இன்புட்டா கெட் பண்ணி, அந்த ஃபைல்ல எத்தன லைன்ஸ் இருக்கு, எத்தன வேர்ட்ஸ் இருக்கு, எத்தன கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்றத நம்மளுக்கு அவுட்புட்டா டிஸ்ப்ளே பண்ணும். ஸோ எய்ம் பார்க்கலாம். ரைட் a program to get a file at runtime and display the number of lines, words and characters in that file. ஸோ ஒரு ஃபைலை ரன் டைமில் இன்புட்டாக கெட் பண்ணணும். அண்ட் தென் அந்த ஃபைலில் இருக்கிற கண்டென்ட்டில் எத்தனை லைன்ஸ் இருக்குது, எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது, எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்றத டிஸ்ப்ளே பண்ணணும். ஸோ நான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன், எப்படின்றத பார்க்கலாம். ஸ்க்ரீனை பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், பப்ளிக் கிளாஸ் ex10 ex10ன்றது இந்த கிளாஸ்க்கு நான் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கொடுத்துருக்கேன். ஸோ த்ரோஸ் மூலிமா எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணியிருக்கேன். எனக்கு ரெக்வயர்டான வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் நான் டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரன் டைமில் இன்புட் கெட் பண்ணுறதுனால எனக்கு ரீட் லைன் ரெக்வயர்டாக இருக்குது. ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பஃபர்ட் ரீடர் அப்படின்ற கிளாஸுக்கு பிஆர் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்டை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லைன் ஆல்ரெடி நம்மளுடைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த லைன் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ ப்ரீவியஸ் ப்ரோக்ராமுடைய லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பஃபர்ட் ரீடர் அப்படின்றது ஒரு கிளாஸு, அதில் ரீட் லைன் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மெத்தட் என்ன பண்ணோம் அப்படின்னா ரன் டைமில் நீங்கள் என்ன இன்புட் கொடுத்தாலும் அந்த இன்புட்டை இந்த ப்ரோக்ராம் ரீட் பண்ணும். ஸோ அப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ரீட் லைன் தேவைப்படுது. ஸோ ரீட் லைனுக்காக நான் பஃபர் ரீடர் அப்படின்ற இந்த கிளாஸுக்கு பிஆர் அப்படின்ற ஆப்ஜெக்டை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நியூ அப்படின்றது ஒரு ஆப்ரேட்டர். ஸோ இது மெமரி அலோகேஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் ஸ்ட்ரீம் ரீடர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் ஸ்ட்ரீம் ரீடர் யூஸ் பண்ணியிருக்கேன். நியூ அப்படின்றது அகெயின் மெமரி அலோகேஷனுக்காக ஸ்டாண்டர்ட் இன்புட் டிவைஸ் கீபோர்டு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டபுள் கொட்டேஷனில் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது ஆசச் அப்படியே ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். ஸோ என்டர் த ஃபைல் நேம் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு ஃபைல் நேம் இன்புட்டாக கொடுப்பீங்க. ஸோ அந்த ஃபைல் நேம் வந்து ரீட் லைன் அப்படின்ற இந்த மெத்தட் வந்து கெட் பண்ணும். கெட் பண்ணால் இந்த ஃபைலில் வந்து எஃப்இன் அப்படின்ற இந்த ஆப்ஜெக்ட் மூலிமா நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஃப்இன் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட், ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் அப்படின்ற இந்த கிளாஸுக்கு நான் இந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ எஃப்இன் யூஸ் பண்ணி இந்த கிளாஸில் இருக்கிற எல்லா மெத்தட்ஸு நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் ப்ரோக்ராம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவைலபிள்னு ஒரு மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்ட்ரீம் அப்படின்றது நம்ம ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்ட்ரீம் அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸ்ட்ரீம் அப்படின்றது ஃப்ளோ ஆஃப் எனி திங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அதர். ஸோ இதில் 2 டைப் ஆஃப் ஸ்ட்ரீம் இருக்குது, கேரக்டர் ஸ்ட்ரீம், பைட் ஸ்ட்ரீம். இதில் நம்ம பைட் ஸ்ட்ரீம் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் எந்த இன்புட் கொடுத்தாலும் அதனுடைய ஆஸ்கி வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணி பைட் ஃபார்மில் தான் டேட்டாஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சென்ட் பண்ணும், ரிசீவ் பண்ணிக்கும். ஸோ அவைலபிள் அப்படின்ற இந்த மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இன்புட் ஸ்ட்ரீமில் டேட்டாஸ் ஏதாவது அவைலபிளாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் அதை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதனுடைய வேல்யூவை வச்சு இப்போ ட்ரூ அப்படின்னா 1 வரும். ஸோ 1 இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிட்டு உள்ளே வரும். ஸோ ரீடுன்ற மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பைட்டாக ரீட் பண்ணும். ஸோ இது ரீட் பண்ணுறது எக்ஸில் நம்ம அசைன் பண்ணிக்கிறோம். அசைன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 32ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வேர்டு, கேரக்டரு, லைன் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ வேர்டை வந்து நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேர்டு எண்ட் ஆகுது அப்படின்னா ஒன்று வந்து ஸ்பேஸ் நம்ம கொடுத்துட்டு அடுத்த வேர்டை வந்து டைப் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ நம்ம வேர்ட் அப்படின்னா ஸ்பேஸ் வந்து இன்னொரு கேரக்டர் ரீட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வேர்டு இருக்குது அப்படின்றத நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்பேஸோடைய ஆஸ்கி வேல்யூ தான் வந்து 32. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன் எண்ட் ஆகுது அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம எஸ்கேப் சீக்வன்ஸை /n /r இந்த மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ அதனுடைய அதனுடைய ஆஸ்கி வேல்யூ தான் வந்து 13. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த இடத்துல நான் என்ன கொடுத்துருக்கேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 32ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வேர்டு வந்து இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஏவை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். எக்ஸில் இருக்கிற வேல்யூ வந்து 10 விட கிரேட்டராக இருக்கணும், அதாவது நாட் ஈக்குவலாக இருக்கணும்.
ஓகேவா? ஸோ நாட் ஈக்குவலா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து இந்த பி வந்து இன்கிரிமெண்ட் ஆகும். பின்றது கேரக்டர். ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது ஒரு கேரக்டர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ பி பிளஸ் பிளஸ் அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13 அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ எக்ஸ்ல வந்துட்டு 13 இருந்தா மட்டும்தான் எக்ஸ்ல வந்து 13 இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு லைன் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி வேர்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ லைன் பார்த்தீங்க அப்படின்னா என்டர் கீயை நீங்க ட்ரிகர் பண்ணுவீங்க. ஒரு லைன் எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா லாஸ்டா என்டர் கீயை நீங்க ட்ரிகர் பண்ணுவீங்க. ஸோ என்டர் கீயை நீங்க ட்ரிகர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லைன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அதே மாதிரி லாஸ்டா ஒரு வேர்டு வந்து அந்த இடத்துல இருக்கு. ஸோ அதனால நான் அந்த ஏசி அப்படின்ற 2 வேரியபிளையும் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். நான் எஃப்இன் அப்படின்ற ஒரே ஸ்ட்ரீமை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஏபிசி அப்படின்ற 3 வேரியபிள் என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸை நான் வந்து சிஸ்டம் டாட் பிரிண்டலன் வச்சு பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன். ஸோ எனக்கு அவுட்புட் வந்திருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய ஃபைல். ஸோ ஹைன்னு கொடுத்துருக்கேன். ஸோ எஃப்இன் வச்சு நான் ரீட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக எனக்கு வரும். நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா வெல்கம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நான் எக்லிப்ஸ் வச்சு இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த ஐக்கானை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜாவான்னு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஜாவா ப்ரோக்ராமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணால் தான் உங்களால் கிளாஸஸாக ப்ரோக்ராமை ரன் பண்ண முடியும். ஸோ எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்கு. செக் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி வந்துட்டு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுவேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சீன்னு ஒரு ஐக்கான் இருக்கு இல்லையா? இதை மட்டும் நான் கிளிக் பண்ணுவேன். கிளிக் பண்ண உடனே என் ஸ்க்ரீன் எப்படி மாறுதுன்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் வந்து அப்பியர் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸுக்கு நேம் கொடுத்துட்டு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினை டிக் பண்ணிட்டு ஃபினிஷ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிடுவேன். ஸோ நான் ப்ரோக்ராமை டைப் பண்ணியே வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சிம்பிள் இருக்கு பாருங்க. இதையும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரன்னு கிளிக் பண்ணி ரன்னுன்னு கொடுக்கலாம். ஸோ ரன் பண்ண உடனே இந்த இடத்துல உங்களுக்கு கன்சோல் ஓப்பன் ஆகி அவுட்புட் தெரியும். இப்போ நான் வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபைல் 1ன்னு ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை இன்புட்டாக கொடுத்துருக்கேன். அதில் ஒரே ஒரு வேர்டு தான் டைப் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரே ஒரு வேர்ட் ஒரு லைன் அண்ட் தென் அதில் 8 கேரக்டர்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு என்னுடைய அவுட்புட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஜென்ரேட் ஆயிருக்கு. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.